Hey. Hi friends, welcome back to new video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுருங்கேரி சாரதா பீட்டம் டெம்பிளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இது கர்நாடகாவில் டே 2 ஃபஸ்ட்டு டெம்பிள் வந்து ஹர்நாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளை பார்த்துக்கணும். ஹர்நாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சுருங்கேரி சாரதா பீட்டம் இருக்குது. இது வந்து கர்நாடகாவில் வந்து இரண்டாவது கோயில். ஃபஸ்ட் கோயில் வந்து ஹர்நாடு அன்னபூர்ணேஸ்வரி, ரெண்டாவது கோயில் வந்து சுருங்கேரி சாரதா பீட்டம், மூணாவது கோயில் வந்து உடுப்பி. அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுருங்கேரி கோயில் எங்கே இருக்குதுன்னா சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. பெங்களூர்லேருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், மங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிவமொங்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் வந்து காலை 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்க. மாலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி இரவு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் அலோடு. கம்பல்சரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் அந்த கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயில் வந்து துங்கா நதிக்கரை ஓரத்தில் தான் அந்த கோயில் அமைந்திருக்கு. வர்ற வந்து பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஆன்மீக சுற்றுலா பிளேஸ் தான் இது. இங்கே வந்து 1000 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் இந்த ரூம் வந்து பர் நைட்டுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அது உங்களோட சாய்ஸ் தான். அது இந்த கோயில் வந்து சாரதாம்பாள் சந்நிதி. இந்த கோயில் வந்து கம்பல்சரி ஜென்ட்ஸ் வந்து வேஷ்டி சட்டை, லேடிஸ் வந்து சாரீஸு சுடிதார் வந்து இந்த தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சாரியால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த சுருங்கேரி கோயில். நாங்கள் வந்து சாமி தரிசனம் 10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். சாமி தரிசனம் நல்லபடியாக ஆச்சு. இதுதான் ஸ்ரீ வித்யா சங்கரா டெம்பிள்.
இதுதான் அன்னதானம் சத்திரத்துக்கு போகிற வழி. இந்த வீடியோவில் டைமிங்ஸ் பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே, எத்தனை மணிக்கு அன்னதானம் போடுவாங்கன்றத. 2:15 to 2:30, 7:15 to 8:30.